தேசிய மக்கள் சக்தி ஆட்சியானது மலையக மக்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை வழங்கி வருகிறது. எனவே வளமான நாடு, அழகான வாழ்க்கையை இந்த மலையக மகிழ்ச்சியினூடாக பெற்றுக் கொடுப்பது எமது அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. தலைவர் அவர்களே, இன்றைய தினம் விவாதத்திலே சிரம வாசனா நிதியம் தொடர்பானது. இந்நிறுவனமானது 1998ஆம் ஆண்டு 12ஆம் இலக்க சட்டத்திற்கு இணங்க ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு நிறுவனமாகும். விசேடமாக தொழில்துறையில் ஈடுபடும் தொழிலாளர் மக்களை பாதுகாப்பதற்காகவும் அவர்களுடைய நலன்புரி சேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த நிதியத்தினுடைய செயல்பாடுகள் முன்னெடுப்பதற்காகவே இதன் நோக்கமாக இருந்தது. உதாரணத்திற்கு தொழிலாளர்களுடைய பிள்ளைகளின் கல்வி உதவித்தொகை, தொழிலாளருக்கான இலவச சட்ட உதவி, அதேபோல தொழிலின் போது விபத்துக்குள்ளாகும் தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கான நிவாரணம், தற்காலிகமாக சேவை இடைநிறுத்தப்பட்ட தொழிலாளர்களுக்கு உதவித்தொகை, பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு அந்த இடைப்பட்ட காலத்தில் அவர்களுக்கான தொழில் பயிற்சி போன்ற பல்வேறுபட்ட நன்மைகளை இந்த நிதியம் வழங்கி வந்தது. ஆனால் கடந்த காலத்திலே சில அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் முன்னெடுத்த ஊழல் காரணமாக இந்த நிதியத்தினுடைய நோக்கம், அதே போல இந்த நிதியத்தினுடைய நிதி தவறான முறையிலே பயன்படுத்தப்பட்டது என்பது சில விசாரணைகள் மூலமாக வெளிவந்திருக்கிறது. விசேடமாக 2024ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 66 மில்லியன் ரூபாய் செலவு செய்து புத்தக பைகளை வாங்கியிருக்கிறார்கள். இந்நாட்டிலே ஒவ்வொரு ஊழல்களையும் செய்த கடந்த கால ஆட்சியாளர்கள் பாடசாலை மாணவர்களை பெயரை சொல்லி பாடசாலை மாணவர்களுக்கு கல்விக்கு உதவி வழங்குகிறோம் என்று கூறிக்கொண்டு பல மில்லியன் கணக்கு ரூபாவை ஊழல் செய்திருக்கிறார்கள். எனவே இந்த நிதியத்தினுடைய சேவைகள் தொழில் அமைச்சின் கீழ் இயங்குகின்ற ஏனைய நிறுவனங்கள் அந்த சேவையை வழங்குவதால் இந்த நிதியத்தினுடைய அவசியம், இந்த நிதியத்தினுடைய சேவையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனினும் தொடர்ச்சியாக தொழிலாளர் மக்களுக்கு வழங்குகின்ற சேவைகளை தொழில் அமைச்சு தொடர்ச்சியாக வழங்கும் என்று நான் கூறிக்கொள்கின்றேன். சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, பாரதியார் பராசக்தியை பார்த்து இவ்வாறு ஒரு கவிதையை பாடுகிறார். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன்மடங்கள் துய்ய நிறத்தினிடையே மாளிகை கட்டித்தர வேண்டும் என்று பாரதி அன்று பாடினான். 202 வருடங்கள் வரலாற்றை கொண்ட மலையக மக்கள் காலம் காலமாக தங்களுக்கான காணி உரிமை, வீடு, கல்வி, சுகாதாரம், பல்வேறுபட்ட தேவைகளுக்காக அவர்கள் தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வருகிறார்கள். 2023ஆம் ஆண்டு பதுளை மாவட்டத்திலே கபர்கலை பிரதேசத்திலே மிகப்பெரிய ஒரு மண் சரிவு அனர்த்தம் ஏற்பட்டது. அந்த மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மலையக மக்கள் தொடர்ச்சியாக பாலடைந்த தொழிற்சாலையிலே 50 குடும்பங்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தன. அவர்களுக்கான வீட்டுரிமையை அக்காலத்திலே அரசாங்கத்திடம் பல கோரிக்கைகளை விடுத்தார்கள், பல போராட்டங்களை நடத்தினார்கள். எனினும் அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்பு இந்த மக்களுக்கான வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு எமது அரசாங்கம் முன்வந்திருந்தது. அதன் அடிப்படையிலே
கடந்த காலத்தில் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மலையக மக்களுக்கு 397 வீடுகள் கட்டுவதற்கு இலங்கை அரசாங்கம் நிதியை ஒதுக்கியிருந்தது. அதன் ஒரு அங்கமாகவே கபரகல மக்களுக்காக 50 வீடுகளை நாங்கள் கட்டி முடித்திருக்கிறோம். எனவே இந்த வீடானது சர்வசாதாரணமான ஒரு வீடு கிடையாது. கடந்த காலத்தில் கட்டியது போல வீடுகள் அல்ல. இது அந்த மக்களுடைய நம்பிக்கை, அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு. எனவே எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அந்த மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறது. மிக விரைவிலே எதிர்வரும் 28ஆம் தேதி எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தலைமையிலே அந்த வீடுகள் அந்த மக்களுக்கு கையளிக்கப்பட இருக்கின்றன. எனவே இந்த வீட்டிற்காக மொத்தமாக நாங்கள் செலவிட்டிருப்பது, அதாவது வீடு கட்டுவதற்கு 28 லட்சம் ரூபாயும் உட்கட்டமைப்பு வசதிகளுக்காக 4 லட்சம் ரூபாகவும் நாங்கள் ஒதுக்கீடு செய்திருக்கிறோம். எனவே கடந்த காலங்களிலே ஒப்பந்தக்காரர்களுக்கு வீடுகளை கட்டுவதற்காக ஒப்பந்தக்காரர்களுக்கு அதை வழங்குகின்ற பொழுது அவர்கள் தரமான கட்டுமானத்தின் மூலமாக அந்த வீடுகளை கட்டியிருந்தார்கள். மலையக மக்களுக்கு கட்டப்பட்ட வீடுகள் கட்டப்பட்ட அந்த மக்களுக்கு கையளிக்கின்ற பொழுது அந்த தரை வெடித்திருக்கும், கூரை பறந்திருக்கும், அங்கு மின்சாரம் இல்லை, நீர் வசதி இல்லை, வீதிகள் இல்லை. ஆனால் கபரக்கலையில் கட்டப்பட்டிருக்கும் வீடானது ஒரு மாளிகை போன்றது. எனவே நாங்கள் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற மலையக பாராளுமன்ற உறுப்பினருக்கு கோரிக்கை விடுக்கிறோம். வாருங்கள், எதிர்வரும் 28ஆம் தேதி கபரக்கலைக்கு வந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மலையக மக்களுக்கு கட்டி கொடுக்கும் வீட்டை வந்து பார்வையிடுகின்ற அழைப்பினை இந்த பாராளுமன்ற உரையினூடாக அவர்களுக்கு திறந்த அழைப்பை விடுகிறேன். அது மாத்திரம் அல்லாது, அந்த வீட்டு திட்டத்திலே நேர்த்தியான பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, முறையான வடிகால் அதே போல காணி உரித்து, உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்திலே மலையக மக்களுக்கு கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகளுக்கு காணி உறுத்தி வழங்கப்படவில்லை. முதல் முறையாக மலையக மக்களுக்கு காணி உரித்தை நாங்கள் வழங்குகின்றோம். அது மாத்திரம் அல்லாது, இந்த நாட்டிற்கு முகவரியை கொடுத்தது தோட்ட தொழிலாளர்கள். இன்று உலகத்திலே சிலோன் டீ என்றால் இன்று இலங்கை என்று தெரியும். அந்த சிலோன் டீ நாமத்தை உலகிற்கு வழங்கியவர்கள் தோட்ட தொழிலாளர்கள். ஆனால் அந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு முகவரி இருக்கவில்லை. முதல் முறையாக இந்த கபரக்கலை வீட்டு திட்டத்தின் மூலமாக அந்த மக்களுக்கு நாங்கள் முகவரியை வழங்குகின்றோம். அது மாத்திரமல்ல, தனியான பாதுகாப்பு மதில், சூரிய சக்தியில் இயங்கும் மின்விளக்கு, தனியான முகவரி, ஒவ்வொரு வீட்டுக்கென தனித்தனி தபால் பெட்டி, ஒவ்வொரு வீட்டுக்கும் நீர் தாங்கிகள், அதே போல பூர்த்தி செய்யப்பட்ட உட்கட்டமைப்பு வசதிகள். அது மாத்திரமல்ல, எமது அரசாங்கத்திலே மலையக மக்களுடைய முக்கிய பிரச்சனையாக இருப்பது இன்னொன்றுதான் கல்வி. கடந்த 3 சுற்று பேச்சுவார்த்தைகளை எங்களுடைய பிரதமரும் கல்வி அமைச்சருடன் நாங்கள் பாராளுமன்ற கட்டிட தொகுத்திலே மலையக மக்களுடைய கல்வி பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கிறோம். அதில் விசேடமாகத்தான் காணி உரிமை, மலையக மக்களுக்கு எவ்வாறு வீடு கட்டுவதற்கு காணி இருக்கவில்லையோ அதே போலத்தான் மலையக பாடசாலைகள் இருக்கின்றன, அந்த பாடசாலைகளுக்கும் காணி உரிமை கிடையாது. எனவே மலையக பாடசாலைகளுக்கு குறைந்தபட்சம் 2 ஏக்கர் காணிகளை வழங்குவது தொடர்பாகவும், அதிகபட்சம் எவ்வளவாக இருக்கலாம் அது தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம். அதே போல ஆசிரியர் பற்றாக்குறையாக இருக்கலாம், வள பற்றாக்குறையாக இருக்கலாம், எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற்றுக் கொடுவதற்காக நாங்கள் பேச்சுவார்த்தை. அதே போன்று சுகாதாரத்துறையிலே காணப்படும் பிரச்சனை, கடந்த காலங்களிலே பெருந்தோட்டத்தில் இயங்குகின்ற வைத்தியசாலைகள் பெருந்தோட்டத்துறையினால் முறையான முறையிலே அதை பராமரிக்கப்படாமையினால் பெரும்பான்மையான வைத்தியசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த வைத்தியசாலைகளை அரசாங்கம் பொறுப்பேற்று மக்களுக்கு சுகாதார சேவைகளை வழங்கும் தீர்மானித்திருக்கின்றோம். அதே போல மலையக மக்களுக்கான தபால் சேவையை முறையான விதத்திலே வழங்குவதற்காகவும் நாங்கள் பல தீர்மானங்களை மேற்கொண்டு வருகிறோம். ஒட்டுமொத்தத்திலே தேசிய மக்கள் சக்தி ஆட்சியானது மலையக மக்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை வழங்கி வருகிறது. எனவே வளமான நாடு, அழகான வாழ்க்கையை இந்த மலையக மகிழ்ச்சியினூடாக பெற்றுக் கொடுப்பது எமது அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.